முன்பிருந்ததை விட கடந்த சில ஆண்டுகளாகவே மக்களிடையே அனிமேஷன் படங்கள் மற்றும் சீரீஸ்களோட தாக்கம் அதிக அளவுல இருந்து வருது. ஓடிடி பிளாட்ஃபார்முடைய வளர்ச்சிக்கு பிறகு உலகத்துடைய அத்தனை படைப்புகளையும் பார்ப்பதற்கு சுலபமாகி போனதால மக்களுக்கு அனிமேஷன் படைப்புகள் மீதான அலாதி பிரியம் அதிகரித்து விட்டது அப்படின்னே சொல்லலாம். தற்போதைய சோசியல் மீடியா வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய ட்ரெண்டுகள் தொடர்ந்து உருவாகிட்டே தான் இருக்கு. அந்த லிஸ்ட்ல தற்பொழுது புதிதாக வந்திருக்கு கிம்ப்ளி ஆர்ட். கிம்ப்ளி அப்படிங்கிறது ஜப்பானிய அனிமேஷன் ஸ்டுடியோ. இந்த ஸ்டுடியோ பல அனிமேஷன் திரைப்படங்களையும் தயாரிச்சிருக்கு. இந்த விஷயத்தை மையப்படுத்தி தான் இப்போ ஓபன் ஏஐ நிறுவனத்தோட ChatGPT இந்த புதிய ட்ரெண்டை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கு. ChatGPTல உங்களுடைய போட்டோவை அப்லோட் பண்ணி கீழே ஜெனரேட் திஸ் அட்டாச்டு இமேஜ் டு கிம்ப்ளி ஆர்ட் அப்படின்னு கமெண்ட் கொடுத்தா மட்டும் போதும். அடுத்த சில நிமிஷத்திலேயே நீங்க என்ன போட்டோ அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த போட்டோவை அப்படியே கிம்ப்ளி அனிமேஷன் வடிவுல இந்த ஏஐ நமக்கு கொடுத்துரும். இப்படி பலருமே தங்களுடைய புகைப்படங்களை இந்த அனிமேஷன் ஸ்டைலுக்கு மாத்தி தங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்லயும் அப்லோட் பண்ணி வராங்க. கட்டுக்கடங்காத பயனாளர்கள் ஒரே நேரத்துல ஓபன் ஏஐ பயன்படுத்தினதுனால சர்வர் டவுன் ஆகி ஏஐக்கே இப்போ சிக்கல் உருவாகி இருக்கு. இதை தொடர்ந்துதான் ஓபன் ஏஐ நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரியான சாம் ஆல்ட்மன் தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல இது குறித்து ஒரு பதிவை ஒண்ணு வெளியிட்டு இருக்காரு. அந்த போஸ்ட்ல கிம்ப்ளி புகைப்படங்களை ஜெனரேட் பண்றதுல இருந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க முடியுமா, இது ரொம்பவே பயங்கரமா இருக்கு, எங்களுடைய டீமுக்கு தூக்கம் தேவைப்படுது அப்படின்னு பதிவிட்டு இருக்காரு. இந்த பதிவுக்கு ஒருத்தர் உங்களுடைய குழுவை நீக்கிட்டு புதிய குழுவை நீங்க வேணும்னா ஜெனரேட் பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருக்காரு. அதுக்கும் சாம் அவர்கள் ரிப்ளை பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னா, அதெல்லாம் வேணாம்ப்பா, இந்த டீம் 2 வருஷத்துக்கு மேல ரொம்பவே சிறப்பா செயல்பட்டு வராங்க, இந்த டீம் தான் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பெஸ்டான டீம் அப்படின்னு சொல்லி பதிலளிச்சிருக்காங்க. எது எப்படியோ ஏஐ என்னதான் பல ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி இருந்தாலும் இப்போ ஏஐக்கே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்குது அப்படின்னு இணையவாசிகள் தொடர்ந்து கமெண்ட் செஞ்சு வராங்க.